Hello friends, this is Sendil. Welcome to our channel English பேச ஆசையா. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? 30 days spoken English class தாங்க பார்த்துட்டு இருக்கோம். எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம 20 classes கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ 20 classes பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கீழ லிங்க் கொடுத்திருக்கேன். ஓகேவா? 30 days spoken English class இருக்கும். அதுக்குள்ள போய் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே இருக்கும். ஓகே, நீங்க படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 21. ஓகே, டே 21. ஓகே, 21st டே. சோ இதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டே 20ல நான் கொடுத்த ஹோம்வொர்க்கோட ஆன்சர் உங்கள்ட்ட சொல்லிட்டு நம்ம டே 21க்கு போகலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. அண்ட் தென் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். டே 20ல நான் என்ன ஹோம்வொர்க் கொடுத்திருந்தேன் ஞாபகம் இருக்கா? டே 20ல நான் என்ன ஹோம்வொர்க் கொடுத்திருந்தேன்? ஒரு ஈஸியான ஹோம்வொர்க் தான் கொடுத்திருந்தேன் இல்லையா? என்ன அப்படின்னா நான் ஆங்கிலம் பேச முடியும், கேன் பத்தி பார்த்திருந்தோம். ஓகேவா? டே 20ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கேன் அதோட யூசேஜ் என்ன அந்த அப்படின்னு அந்த மாடல் வெர்ப் பத்தி பார்த்தோம். ஹோம்வொர்க் என்ன கொடுத்திருந்தேன்? நான் ஆங்கிலம் பேச முடியும். முடியுங்கிறதுக்கு தான் நம்ம கேன் யூஸ் பண்ணுவோம். என்ன ஆன்சர் வரும்? ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். அவ்வளவுதான். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், என்னால் ஆங்கிலம் பேச முடியும். நம்ம லாங்குவேஜ்லாம் வரும்போது முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டர்ல வரணும், மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஐ கேன் ஸ்பீக் அப்படின்னா என்னால பேச முடியும், இங்கிலீஷ் அப்படின்னா ஆங்கிலம். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். ஓகே, அவ்வளவுதான். செக் பண்ணிக்கோங்க எல்லாரும் ஆன்சர். ரைட்? ஓகே, சோ இந்த டே 21ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாடல் வெர்ப்ஸ் வந்து என்ன சொல்றது 9 மாடல் வெர்ப்ஸ் கிட்ட இருக்கு. ஓகே, சோ கேன் பத்தி பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குட் அப்படிங்கக்கூடிய அந்த மாடல் வெர்ப் பத்தி பார்க்க போறோம். ஓகே, சோ இந்த குட் அப்படிங்கிற மாடல் வெர்ப் வந்து நம்ம நிறைய இடங்கள்ல பயன்படுத்துவோம். ஓகேவா? குட் அப்படிங்கிறது வந்து கேனோட பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கலாம். ஓகேவா? சோ அது எங்க யூஸ் பண்ணணும், அது நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு டீடைலா சொல்லி தரேன். ஓகே, சோ அதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். நீங்க பாருங்க, குட் அப்படின்னா தமிழ்ல முடிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, முடிந்தது. கேன் அப்படின்னா என்னால செய்ய முடியும் அப்படின்னு அர்த்தம். குட் அப்படின்னா என்னால செய்ய முடிந்தது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, நான் சிறுவயதாக இருக்கும்போது என்னால் வேகமாக ஓட முடிந்தது. ஓகே, இவ்வளவு பெரிய சென்டென்ஸ் நான் எழுதி போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? நான் சின்ன பையனா இருக்கும்போது, நான் சிறுவயதாக இருக்கும்போது என்னால் வேகமாக ஓட முடிந்தது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இங்க பாருங்க, இதுதான் நமக்கு தேவையான சென்டென்ஸ். என்னால் வேகமாக ஓட முடிந்தது. ஓகே, இந்த இடத்துலதான் நம்ம வந்து குட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ரைட், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இந்த குட் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்க பாருங்க, முதல்ல சப்ஜெக்ட் வரும், அதுக்கு அடுத்து இந்த குட் அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம போடுவோம். அதுக்கப்புறமா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெர்ப் வரும். அவ்வளவுதான். சோ குட் அப்படிங்கிறது நடுவுல வரும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் வெர்புக்கும் நடுவுல குட் வரும். சப்ஜெக்ட் என்னென்ன இருக்கு அது உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், அப்புறம் நேம். ஓகேவா? இப்படி நிறைய இருக்கு. ரைட்? சோ முதல்ல அந்த சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் முதல்ல வரும், அடுத்து குட் வரும், அடுத்து வெர்ப் வரும். ஓகே, இங்க பாருங்க. சோ என்னால் வேகமாக ஓட முடிந்தது, இந்த ஒரு சென்டென்ஸை மட்டும் இப்ப எடுத்துக்கோங்க. ஓகேவா? முடிஞ்சது பாஸ்ட், இப்ப கிடையாது, முடிந்தது. நான் சின்ன பையனா இருக்கும்போது என்னால வேகமாக ஓட முடிந்தது. சோ இது வந்து ஒரு பாஸ்ட தான் குறிக்குது இல்லையா? சோ என்னால் வேகமாக ஓட முடிந்தது. ரைட்? இங்க எது சப்ஜெக்ட்? என்னால் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வேகமாக ஓட முடிந்தது அப்படின்னு அர்த்தம். சோ நான் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ஐ போட்டாச்சு. அடுத்து என்ன வரும்? குட் யூஸ் பண்ணணும். முடிந்தது அப்படின்னு இருக்கு, அதனால நம்ம என்ன யூஸ் பண்றோம்? குட் யூஸ் பண்றோம். அடுத்தது என்னது? வெர்ப். வேகமாகங்கிறது வெர்பா, ஓடங்கிறது வெர்பா? ஓடுறதுதான் வெர்ப். அப்ப என்ன வரும்? ரன். ஓகே, வேகமாக அப்படின்னா அர்த்தம் ஃபாஸ்ட். எக்ஸ்ட்ரா இருக்கிறது அப்படி போடும். அவ்வளவுதான். ஐ குட் ரன் ஃபாஸ்ட், என்னால் வேகமாக ஓட முடிந்தது. எப்போ? நான் சிறுவயதாக இருக்கும்போது அப்படின்னு இருக்கு. ஓகே, அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் அப்படின்னா when I was young. Okay, young. Okay,
சோ இப்போதைக்கு இந்த வார்த்தையை பத்தி நீங்க குழப்பிக்காதீங்க, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நான் சொல்லி கொடுக்குறது. ஓகே, இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஐ குட் ரன் ஃபாஸ்ட், எதனால குட்டு போட்டிருக்கோம்? முடிந்தது, என்னால் ஓட முடிந்தது. சோ பேசும்போது இப்படிதான் சொல்லுவோம், நான் சின்ன பையனா இருக்கும்போது என்னால வேகமாக ஓட முடிந்தது. ஓகே, ஐ குட் ரன் ஃபாஸ்ட் when I was young. ஓகே, அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? அப்போ ஒரு விஷயம் பாஸ்ட்ல உங்களால பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு நீங்க குட் யூஸ் பண்ணணும். ஓகே, சோ இந்த லென்த்தியான சென்டென்சஸ் எல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன், இது போக நான் நிறைய எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஓகேவா? சோ பொதுவா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல சப்ஜெக்ட் வரும், அடுத்து குட் வரணும், அடுத்து வெர்ப் வரணும். ஓகே, தெரிஞ்சிட்டீங்களா? பாஸ்ட்ல ஒரு விஷயம் உங்களால பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதை சொல்றதுக்கு நீங்க குட் யூஸ் பண்ணலாம். ஓகே, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, குட் நம்ம எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, சப்ஜெக்ட் வந்து முதல்ல வரும், அதுக்கு அடுத்து இந்த குட் அப்படிங்கிற வார்த்தை வரணும், அடுத்து வந்து வெர்ப் வரணும், அடுத்து மிச்சம் என்ன இருக்கோ அதெல்லாம் வரலாம். ஓகே, சோ இது பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ரைட், சப்ஜெக்ட்னா உங்களுக்கு என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஒரு சின்ன சென்டென்ஸ் எழுதி போட்டிருக்கேன், என்னால் விளையாட முடிந்தது, என்னால் விளையாட முடிந்தது அல்லது நான் விளையாட முடிந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அப்ப என்ன வரும்? எது சப்ஜெக்ட்? என்னால் அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம். என்ன வரும்? எப்படி சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி சொல்லலாம்? ஐ முடிந்தது அப்படின்னு இருக்கு, சப்ஜெக்ட் வந்து ஐ போட்டாச்சு, அடுத்து என்ன வரணும்? குட். அடுத்து வெர்ப் என்னது? விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? பிளே. அவ்வளவுதான். வாசிங்க. ஐ குட் பிளே, என்னால் விளையாட முடிந்தது. ஓகே, அல்லது ஐ குட் பிளே கிரிக்கெட், என்னால் கிரிக்கெட் விளையாட முடிந்தது. ஐ குட் பிளே ஃபுட்பால், என்னால் ஃபுட்பால் விளையாட முடிந்தது. எதுனாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? சோ இதே மாதிரி இங்க சப்ஜெக்ட மாத்தலாம் நீங்க. இதே இது அவனால் விளையாட முடிந்தது, அவனால் விளையாட முடிந்தது, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? சப்ஜெக்ட மட்டும் மாத்தணும், அவனால விளையாட முடிஞ்சிச்சு. he could play, he could play. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन, அவர்களால் விளையாட முடிந்தது, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? அவர்களால் விளையாட முடிந்தது, அது எப்படி சொல்லலாம்? they could play. ஓகே, they could play, அவர்களால் விளையாட முடிந்தது. இதே இது செந்திலால் விளையாட முடிந்தது அப்படின்னு வச்சுக்கோமே, எப்படி சொல்லுவீங்க? செந்தில் could play. ஓகே, சோ சப்ஜெக்ட மட்டும் நீங்க மாத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய சென்டென்சஸ் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவளால் நடக்க முடிந்தது அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அவளால நடக்க முடிந்தது. ஓகே, இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் எது சப்ஜெக்ட்? அவள் அப்படிங்கிறது நம்மளோட சப்ஜெக்ட். ஓகே, நடக்கிறது தான் இங்க வந்து வெர்ப், ஒரு செயலை செய்யறது தான் வெர்ப். ஓகே, இப்போ ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். அவளால் நடக்க முடிந்தது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? குட் யூஸ் பண்ணி சொல்லுங்க. எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். அவள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? she போட்டாச்சு. அடுத்து என்ன வரணும்? குட் அப்படிங்கக்கூடிய வார்த்தை, அதையும் போட்டாச்சு. நான் முடிந்தது அப்படின்னு இருக்கு, அதனால நான் குட் போட்டிருக்கேன். அடுத்து வெர்ப், வெர்ப் என்னது? இங்க நடக்கிறது, இங்கிலீஷ்ல வாக். வாசிச்சு பாருங்க. she could walk, அவளால் நடக்க முடிந்தது. ஓகேவா? சோ can அப்படின்னா நடக்க முடியும் அப்படின்னு அர்த்தம், அவளால் நடக்க முடியும், இப்போ நடக்க முடியும். பட் குட் வந்து பாஸ்ட் எபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, முன்னாடி முடிஞ்சிச்சு, இப்போ ஆனா முடியாது. ஓகே, சோ she could walk, அவளால் நடக்க முடிந்தது, ஒரு முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி நம்ம பேசுறது. ஓகேவா? இதே இது அவனால் நடக்க முடிந்தது அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? அவனால் நடக்க முடிந்தது எப்படி சொல்லலாம்? he could walk. என்னால நடக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? I could walk. இந்த மாதிரி சப்ஜெக்ட நீங்க மாத்துனீங்கன்னா நிறைய சென்டென்ஸ் நீங்க வந்து ஃப்ரேம் பண்ணலாம். ஓகேவா? இதே இது அவளால் வேகமாக நடக்க முடிந்தது, அவளால் வேகமாக நடக்க முடிந்தது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? இந்த சென்டென்ஸோட ஒரே ஒரு வார்த்தையை சேர்க்கணும். எப்படி சொல்லலாம்? அவளால் வேகமாக நடக்க முடிந்தது, she could walk fast. அவ்வளவுதான், அவளால் வேகமாக நடக்க முடிந்தது. சோ இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ராமுவால் பள்ளிக்கு போக முடிந்தது, ராமுவால ஸ்கூலுக்கு போக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லணும், முடிந்தது. ஓகே, ரைட். சோ எது சப்ஜெக்ட்? ராமுங்கிறது சப்ஜெக்ட். எது வெர்பு? போக முடிந்தது, போறதுங்கிறது வெர்பு, ஒரு செயலை செய்யறதா வெர்பு. ஓகே, இப்போ ஆன்சர் சொல்லுங்க எல்லாரும். எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? ராமுவால் பள்ளிக்கு போக முடிந்தது எப்படி சொல்லுவீங்க?
சப்ஜெக்ட் என்னது ராமு, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல பேரை அப்படியே தான் போடணும். ஓகே, ராமுன்னு போட்டாச்சு, சப்ஜெக்ட் போட்டீங்க. அடுத்து என்ன வரணும், குட் வரணும் இல்லையா? சோ அந்த குட்ங்கிற வார்த்தையை போட்டாச்சு. அடுத்து என்ன வரணும், வெர்பு, போகிறதா வெர்பு, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல கோ. ஓகே, வாசிங்க. ராமு குட் கோ, ராமுவால் போக முடிந்தது எங்க, பள்ளிக்கு. ஓகே, ஸ்கூலுக்கு அதை எப்படி சொல்லுவீங்க, டு ஸ்கூல். ஓகே, வாசிங்க இப்போ. ராமு குட் கோ டு ஸ்கூல், ராமு குட் கோ டு ஸ்கூல், ராமுவால் பள்ளிக்கு போக முடிந்தது. ராமு குட் கோ டு ஸ்கூல். ஓகே, ராமுவால் பள்ளிக்கு போக முடிந்தது, அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ இங்க முடிந்தது அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இதே இது நம்ம நெகட்டிவ்ல எப்படி சொல்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இங்க பாருங்க, ராமுவால் பள்ளிக்கு போக முடிந்தது அப்படின்னு இருக்கு. இப்ப ராமுவால் பள்ளிக்கு போக முடியவில்லை அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? முடியவில்லை, இது எப்படி சொல்லுவீங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு இடத்துல நாட் சேர்க்கணும். கரெக்டா ஆன்சர் எழுதி கமெண்ட்ல போடுங்க பார்க்கலாம். இங்க முடிந்ததுன்னு இருக்கு, இங்க முடியல அப்படின்னு இருக்கு. ஓகே, இதுவும் பாஸ்ட் தான் குறிக்குது. ஓகேவா? போக முடிந்தது, இங்க முடியல. ரைட்? ஓகே, எப்படி சொல்லுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சோ அதே தான், அந்த குட் பக்கத்துல ஒரு நாட் போடணும், அவ்வளவுதான். அப்ப என்ன சொல்லுவீங்க, ராமு could not go to school. ராமு could not go to school, ராமுவால் பள்ளிக்கு போக முடியவில்லை. ஓகே, இந்த could not சுருக்கி நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா couldn't. எப்படி வாசிக்கணும், இத couldn't அப்படின்னு வாசிக்கணும். ஓகே, வாசிச்சு பாருங்க. ராமு couldn't go to school, ராமுவால் பள்ளிக்கு போக முடியவில்லை. ஓகே, இங்க நம்ம நேத்து பார்த்தோம் இல்லையா, can அப்படின்னா முடியும் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, can't அப்படின்னா முடியாது அப்படின்னு பார்த்தோம். முடியும் முடியாது, இங்க வந்து எப்படி வரும், முடிந்தது முடியவில்லை. ஓகே, முடிந்தது முடியவில்லை, குட்டுக்கும் குடின்ட்டுக்கும் பார்த்துக்கோங்க. முடிந்தது முடியவில்லை அப்படின்னு தமிழ்ல வரும். can அப்படின்னா முடியும்னு அர்த்தம், can't தான் முடியாது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அந்த டிஃபரன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஈஸியா இருக்கா? ராமு couldn't go to school, couldn't அப்படிங்கிறது could not அப்படிங்கிறதோட கண்ட்ராக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. அவனால் நீச்சல் அடிக்க முடிந்தது, அவனால் நீச்சல் அடிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? உங்க ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். அவன் நீச்சல் அடிக்க முடிந்தது, அவனால் நீச்சல் அடிக்க முடியவில்லை. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். எப்படி சொல்லலாம், ஃபர்ஸ்ட் இது சப்ஜெக்ட், அவன் அப்படிங்கிற சப்ஜெக்ட், வெர்ப் என்னது, நீச்சல் அடிக்கிறது. ஓகே, அவ்வளவுதான். ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அவன், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல he. ஓகே, சப்ஜெக்ட் போட்டாச்சு. அடுத்து என்ன வரணும், could போட்டாச்சு. வெர்ப் எது, நீச்சல் அடிக்கிறது, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல swim. ஓகே, அவ்வளவுதான். வாசிங்க. he could swim, he could swim, அவனால நீச்சல் அடிக்க முடிந்தது. ஓகே, நெக்ஸ்ட் அவனால் நீச்சல் அடிக்க முடியவில்லை, நெகட்டிவ்ல சொல்லணும். இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி சொல்லுவீங்க, ஒரு நாட் மட்டும் சேர்க்கணும், அவ்வளவுதான். he couldn't swim. ஓகே, couldn't அப்படிங்கிறது could not ஓட சுருக்கமான வடிவம். couldn'tங்கிறது என்னது, could not, இப்படி போட்டாலும் தப்பு கிடையாது. ஓகேவா? வாசிங்க. he couldn't swim or he could not swim. ஓகே, எப்படினாலும் சொல்லிக்கலாம். இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி, என்னால நீச்சல் அடிக்க முடிந்தது, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? நான் நீச்சல் அடிக்க முடிந்தது, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? எல்லாம் கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். என்னால நீச்சல் அடிக்க முடிந்தது, அது எப்படி சொல்லுவீங்க? I could swim. ஓகே, I could swim, என்னால நீச்சல் அடிக்க முடிந்தது. இதே என்னால நீச்சல் அடிக்க முடியலன்னா எப்படி சொல்லுவீங்க? சொல்லுங்க, எல்லாரும் கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. என்னால நீச்சல் அடிக்க முடியல, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? I couldn't swim அல்லது I could not swim அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஈஸியா இருக்கா? இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், சீதாவால் பாட முடிந்தது, சீதாவால பாட்டு பாட முடிஞ்சிருச்சு, சீதாவால் பாட முடியவில்லை அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ரைட்டு. சோ சீதாவால் பாட முடிந்தது, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? எது சப்ஜெக்ட், இங்க சீதாங்கிறவங்க சப்ஜெக்ட், பாடங்கிறது வெர்ப். ஓகேவா? சோ சீதா இவங்க சப்ஜெக்ட், சோ சீதான் போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன போடுவீங்க, குட் அப்படிங்கறத போடுறேன். நான் முடிந்தது அப்படின்னு இருக்கு. வெர்ப் எது, பாடுறது, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல சிங், அவ்வளவுதான். சீதா could sing. ஓகே, சீதா could sing, சீதாவால பாட முடிந்தது. ஓகேவா? இங்க பாருங்க, சீதாவால் பாட முடியவில்லை, சீதாவுக்கு வந்து ஏதோ ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வச்சுக்கோங்களேன்,
த்ரோட் பெயின் ஏதோ ஒன்று இருக்கு, அதனால அவங்களால பாட்டு பாட முடியல. ஓகேவா, இதெல்லாம் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு ப்ரோக்ராம்ல சீதாவால பாட்டு பாட முடியல. ஓகேவா, அதை நம்ம சொல்றோம் சீதாவால் பாட முடியவில்லை அப்படின்னு சொல்றோம். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ரொம்ப ஈஸி. குட் பக்கத்துல ஒரு நாட் போட போறீங்க, அவ்வளவுதான். சீதா could not sing. ஓகே, could not எப்படின்னு சொல்லலாம்? couldn't அப்படின்னு சொல்லலாம். சீதா couldn't sing. வாசிங்க. சீதா couldn't sing. சீதாவால் பாட முடியவில்லை. சீதா could sing. சீதாவால் பாட முடிந்தது. ஓகேவா, இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி. என்னால பாட முடிந்தது, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்வீங்க? என்னால் பாட முடிந்தது, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? டக்கு உங்களோட ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஜெக்ட மட்டும் மாத்தினா போதும். எப்படி சொல்லுவீங்க? I could sing. I could sing. ஓகே, இதே இது என்னால பாட முடியல அப்படின்னு சொல்லணும். என்னால பாட முடியல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I couldn't sing. ஓகே, I couldn't sing. couldn't அப்படிங்கிறது could not ஓட கண்ட்ராக்ஷன். ஓகே, ஈஸியா இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. நான் நன்றாக படிக்க முடிந்தது. ஓகே, என்னால நல்லா படிக்க முடிஞ்சிச்சு. நான் நன்றாக படிக்க முடியவில்லை, என்னால நல்லா படிக்க முடியல அப்படிங்கறத நம்ம இங்கிலீஷ்ல சொல்லணும். எல்லாரும் ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு क्वेश्चन தான். முடிந்தது, முடியவில்லை அப்படின்னு இருக்கு. ஓகேவா, கரெக்டான ஆன்சர் எழுதி கமெண்ட்ல போடுங்க. உங்களுக்கு நான் கொஞ்ச நேரம் டைம் தரேன், ஒரு 5 செகண்ட்ஸ். எல்லா ஆன்சர் கடகடன்னு போடுங்க பார்க்கலாம். நான் நன்றாக படிக்க முடிந்தது, நான் நன்றாக படிக்க முடியவில்லை. ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இங்க பாருங்க. நான், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஐ போட்டாச்சு. சப்ஜெக்ட் முதல்ல வந்துருச்சு. ஓகேவா, அடுத்து என்ன வரணும்? குட் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை போடுவோம், போட்டாச்சு. அடுத்து என்ன வரணும்? வெர்பு. எது வெர்பு? நன்றாகங்கிறது வெர்பா, படிக்கங்கிறது வெர்பா? படிக்கிறதா வெர்பு இல்லையா? அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஸ்டடி. வாசிங்க. ஐ குட் ஸ்டடி அப்படின்னா நான் படிக்க முடிந்தது அப்படின்னு அர்த்தம். நான் படிக்க முடிந்தது அப்படின்னு அர்த்தம். சோ நன்றாக, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? வெல். ஓகே, தட்ஸ் இட். வாசிங்க. ஐ குட் ஸ்டடி வெல். ஐ குட் ஸ்டடி வெல், என்னால நல்லா படிக்க முடிந்தது. இதை எப்படி சொல்லுவீங்க? நான் நன்றாக படிக்க முடியவில்லை, நெகட்டிவ்ல சொல்லணும். நெகட்டிவ்ல எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். குட்டோட நாட் சேர்ப்போம், அவ்வளவுதான். ஐ couldn't study, couldn't. ஓகே, நெகட்டிவ். I couldn't study well. நான் நல்லா படிக்க முடியல. ஓகே, இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்கட்டுமா இதை வச்சு? அவன் நன்றாக படிக்க முடிந்தது, அவனால நல்லா படிக்க முடிஞ்சிச்சு, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? அவன் நன்றாக படிக்க முடிந்தது, அதை எப்படி சொல்லலாம்? சப்ஜெக்ட் மட்டும் மாறும். ஐப்பதில் என்ன வரும்? அவன் அப்படின்னா he வரும். ஓகேவா, he could study well. எல்லாரும் அப்படி சொல்லி சொல்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. பிகாஸ் இது வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ், நம்ம அமைதியா இருக்க கூடாது. So you should practice. Okay, everyone should practice English. Okay, right. So he could study well. அவனால நல்லா படிக்க முடிஞ்சிச்சு. இதே இது அவளால் நன்றாக படிக்க முடிந்தது அப்படின்னா என்ன சொல்வீங்க? she could study well. she could study well. Okay, next one. அவர்களால் நன்றாக படிக்க முடிந்தது, அவங்களால நல்லா படிக்க முடிஞ்சிச்சு, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்வீங்க? they could study well. Okay, they could study well. செந்திலால் நன்றாக படிக்க முடிந்தது, செந்தில் could study well. Okay, so இந்த மாதிரி you can change the subjects. subject உங்களால மாத்த முடியும். you can change verbs. verb வந்து உங்களால மாத்த முடியும். மாத்தி you can make lot of sentences. you can frame lot of sentences. Okay, right. this is how you should practice English. Okay, புரிஞ்சிட்டீங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். அவனால சாப்பிட முடிஞ்சிச்சு, அவனால சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, ஆன்சர் சொல்லுங்க. அவனால் சாப்பிட முடிந்தது, அவனால் சாப்பிட முடியவில்லை, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ரொம்ப ஈஸி. அவனால், அவன் அப்படிங்கறத இங்க சப்ஜெக்ட் இல்லையா? சாப்பிடுறதுங்கிறது வெர்பு. சோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தான் வரும். அப்போ he could eat. he could eat, அவனால சாப்பிட முடிஞ்சிச்சு. அவனால சாப்பிட முடியல, உடம்பு சரியில்லாம இருக்கும்போது நம்மளால சாப்பிட முடியாது இல்லையா? அப்ப என்ன சொல்லுவோம்? அவனால சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஒரு நாட் மட்டும் சேர்க்கணும், அவ்வளவுதான். he couldn't eat, அவ்வளவுதான். வாசிங்க. he couldn't eat, அவனால சாப்பிட முடியல. ஓகே, he could eat, அவனால சாப்பிட முடிஞ்சிச்சு. he couldn't eat, அவனால சாப்பிட முடியல. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. என்னால சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லணும். என்னால சாப்பிட முடியல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க?
இதெல்லாம் நம்ம டெய்லி பயன்படுத்தக்கூடிய சென்டென்ஸ் தான். எப்படி சொல்லலாம்? சப்ஜெக்ட் மட்டும் மாறும். I couldn't eat. ஓகே, I couldn't eat. என்னால சாப்பிட முடியல. ஓகே, இவ்வளவுதான். நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா, இந்த could யூஸ் பண்ணி கேள்வி எப்படி கேட்கறது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? could யூஸ் பண்ணி கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த could அப்படிங்கக்கூடிய வார்த்தையை வந்து நம்ம கேள்வி கேட்கறதுக்கு பயன்படுத்தலாம். பட் எப்படி கேள்வி கேட்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணிவா கேட்கறதுக்கு. ஓகேவா? பணிவாக கேள்வி கேட்பதற்கு நம்ம பயன்படுத்தலாம். ஓகே, சோ இங்கிலீஷ்ல வந்து பொலைட் கொஸ்டின்ஸ் அப்படிம்பாங்க. ரொம்ப பொலைட்டா கேள்வி கேட்கறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். இதோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன அப்படின்னா, குட் வந்து முதல்ல வரும் கேள்வி கேட்கறதுக்கு, அடுத்து சப்ஜெக்ட் வரும், அடுத்து வெர்ப் வரும். அந்த குட்டை தூக்கி முன்னாடி போட்டுறோம், அவ்வளவுதான். ஆனா இந்த குட் அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தையை வச்சு நம்ம வந்து ரெண்டே சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம அதை கேள்வி கேட்க முடியும். ஓகே, என்ன சப்ஜெக்ட் நம்ம கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, ஒன்னு யூ, ஒன்னு ஐ, இன்னொன்னு வந்து யூ, அவ்வளவுதான். ஓகே, பொதுவா வந்து ஐ அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்டோடையும் யூ அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்டோடையும் வச்சு மட்டும்தான் நம்ம குட் யூஸ் பண்ணி கேள்வி கேட்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் உன் கூட வர முடியுமா, இல்ல நீ என் கூட வர முடியுமா? ஓகேவா? சோ மாத்தி மாத்தி, ஒன்னு நான், ஐங்கிறது நான், யூனா நீ அல்லது நீங்கள். ஓகேவா? நீ என் கூட வர முடியுமா, நீ எனக்காக இதை செய்ய முடியுமா? ஓகே, அடுத்து நீ நல்லா படிக்க முடியுமா? ஓகே, நான் வந்து உன் கூட வர முடியுமா, நான் ஸ்விம் பண்ண முடியுமா? ஓகே, அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் ஜூஸ் கிடைக்குமா, ஆரஞ்சு ஜூஸ் கிடைக்குமா, எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? சோ இந்த மாதிரி நம்ம வந்து பொலைட்டா கேள்வி கேட்கறதுக்கு நம்ம வந்து இந்த குட் யூஸ் பண்ணலாம். சோ கேனுக்கும் குட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ கேன் அப்படிங்கறது நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் பொதுவா அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டா क्वेश्चन, நீ என் கூட வர முடியுமா அப்படி ஒரு பணிவே இல்லாம கேட்கறதுக்கு நம்ம கேன் யூஸ் பண்ணுவோம். இதே இது ரொம்ப பணிவா கேட்கறதுக்கு குட் யூஸ் பண்ணுவோம். அதான் வித்தியாசம். ஓகே, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. குட் எங்க யூஸ் பண்ணணும்? பொலைட்டா ரொம்ப பணிவா ஒரு கேள்வி கேட்கறதுக்கு நம்ம குட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். நீ என்னுடன் வர முடியுமா அப்படின்னு கேட்கணும். ஓகே, எப்படி கேட்பீங்க? ஃபர்ஸ்ட் கேள்வி எதுல ஆரம்பிக்கும்? குட்ல ஸ்டார்ட் ஆகும். அடுத்து எது சப்ஜெக்ட்ங்க? நீ அப்படிங்கிற சப்ஜெக்ட். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? யூ. ஓகே, could you, could you. நெக்ஸ்ட் என்ன வரணும்? வெர்ப் என்னதுங்க? வர்றதா வெர்ப். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கம். என்னுடன் அப்படின்னா என்னது? வித் மீ, அவ்வளவுதான். ஒவ்வொன்னா ஒவ்வொரு வேர்டா நீங்க வந்து ஆன்சர் எழுதிட்டே வரணும். could you come with me, could you come with me, நீ என் கூட வர முடியுமா, அல்லது நீங்க என் கூட வர முடியுமா? இதை இன்னும் பொலைட் ஆக்குறதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த யூக்கு பக்கத்துல ஒரு ப்ளீஸ் சேர்ப்பாங்க. இப்படியும் கேட்கலாம். ஓகேவா? could you please, இப்படியும் சில பேர் கேள்வி கேட்பாங்க, நம்மளும் கேட்கலாம். ஓகேவா? could you please come with me, தயவு செஞ்சு நீங்க கூட வர முடியுமா அப்படின்னு கேட்கலாம். ஓகே, இப்படியும் கேட்கலாம், இப்படியும் கேட்கலாம். ஓகே, குட்னாலே பணிவா கேட்கறது. ஓகே, நம்மளோட வாய்ஸ் டோன் எப்படி இருக்கணும்னு பாருங்க. அந்த கேள்வியை கேட்கும் போது could you come with me, could you please come with me அப்படி கேட்கலாம். சோ ப்ளீஸ் சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது, சேர்த்தும் நம்ம பேசலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. நான் உன்னுடன் வர முடியுமா, அல்லது நான் உன்னுடன் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணிவா கேள்வி கேட்கறது. நான் உன் கூட வர முடியுமா, இல்ல நான் உன் கூட வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணிவா ஒரு கேள்வி கேட்கணும். ஓகேவா? ரைட்டு. அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கறதுக்கு என்ன செய்வீங்க? பணிவா கேட்கறதுக்கு குட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து என்ன வரணும்? சப்ஜெக்ட் என்னதுங்க? நான். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஐ போட்டாச்சு. குட் ஐ. அடுத்து வெர்ப் எது? கம் போட்டாச்சு. குட் ஐ கம். உன்னுடன் அப்படின்னா என்ன இங்கிலீஷ்ல? வித் யூ, அவ்வளவுதான். வாசிங்க. could I come with you, could I come with you, நான் உன் கூட வர முடியுமா, அல்லது நான் கூட வரலாமா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரொம்ப பணிவா ஒரு கேள்வியை கேட்கறதுக்கு நம்ம குட் யூஸ் பண்ணணும். ஓகே, ஈஸியா இருக்கா? நீங்க இப்படி நினைச்சிடக்கூடாது. அதாவது பாஸ்ட்ல நம்ம கேள்வி கேட்கறது நினைச்சிடக்கூடாது. இப்ப நம்ம குட்னாலே பாஸ்ட பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? என்னால விளையாட முடிஞ்சிச்சு, விளையாட முடியல. பட் கேள்வி வந்து பாஸ்ட்ல கேட்கறது கிடையாது, பணிவா ஒரு கேள்வியை கேட்கறது. ஓகே, பிரசன்ட்ல தான். ஓகேவா? பணிவா கேட்கறது, ரொம்ப பணிவா கேட்கறது.
ரைட், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாருங்க. உன்னால இது செய்ய முடியுமா? பணிவா கேட்கணும். ஓகே, கேன் யூஸ் பண்ணி நம்ம கேள்வி கேட்கலாம். கேன் யூஸ் பண்ணி கேட்டா பணிவா இருக்காது. ஓகேவா? அதனாலதான் பணிவா கேட்கறதுக்கு நம்ம குட் யூஸ் பண்ணுவோம். இப்போ வீட்ல பேசும்போது நம்ம கேன் யூஸ் பண்ணி பேசிக்கலாம். ஓகேவா? கேன் யூஸ் பண்ணி எப்படி சொல்லுவீங்க அந்த கேள்விய? கேன் யூ டூ திஸ்? வீட்டாளுங்கிட்ட பேசும்போது பேசலாம். பட் வெளியே வந்து ஆபீஸ்ல பேசும்போது, முக்கியமான இடங்கள்ல பேசும்போது கொஞ்சம் பணிவா பேசணும். அதுக்கு தான் நம்ம குட் யூஸ் பண்றோம். ஓகே, ரைட். உன்னால இதை செய்ய முடியுமா எப்படி கேட்பீங்க? பணிவா குட் வச்சு தான் ஆரம்பிக்கணும் இல்லையா? குட்ல ஆரம்பிக்கும். அடுத்து என்ன வரும்? சப்ஜெக்ட் என்னது? உன்னால் அல்லது நீ இதை செய்ய முடியுமா? உன்னால இதை செய்ய முடியுமா அல்லது நீ இதை செய்ய முடியுமா? அதான் அர்த்தம் இல்லையா? உன்னால் அப்படிங்கிறது ஒண்ணுதான், நீங்கிறது ஒண்ணுதான். சப்ஜெக்ட் நீ அப்படிங்கிறது தான். அப்ப என்ன வரும்? குட் யூ. வெர்ப் எது? செய்யறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? டூ. இதை அப்படின்னா என்னது? திஸ். அவ்வளவுதான். could you do this? could you do this? நீ இதை செய்ய முடியுமா அல்லது உன்னால இதை செய்ய முடியுமா அப்படின்னு அர்த்தம். திஸ்க்கு பதிலாக இட் போட்டாலும் கரெக்ட் தான். could you do it? இட் அப்படிங்கிறது பொதுவான வார்த்தை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது அது எதுக்குனாலும் நம்ம இட் போட்டுக்கலாம். பட் திஸ் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்கா இதை அப்படின்னா திஸ், தட் அப்படின்னா அதை அப்படின்னு அர்த்தம். ஓகே, could you do this? உன்னால இதை செய்ய முடியுமா? இப்போ நான் இதை கொஞ்சம் மாத்தி உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். உன்னால எனக்காக இதை செய்ய முடியுமா? நீ எனக்காக இதை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கணும். எனக்காக அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணணும். அப்ப எப்படி சொல்லுவீங்க? could you do this for me? அவ்வளவுதான். could you do this அப்படின்னா உன்னால இதை செய்ய முடியுமா? உன்னால எனக்காக இதை செய்ய முடியுமா அப்படின்னா could you do this for me? அதே மாதிரி உன்னால செந்திலுக்காக இதை செய்ய முடியுமா? could you do this for செந்தில்? ஓகே, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்களா பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே, இங்க பாருங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். நீ கொஞ்சம் அங்க போக முடியுமா? நீ அங்க போக முடியுமா அப்படின்னு கேட்கணும். கொஞ்சம் பணிவா கேட்கணும். எப்படி கேட்பீங்க? உங்களோட ஆன்சர் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நீ அங்க போக முடியுமா அல்லது நீங்க அங்க போக முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப பணிவா பொலைட்டா கேட்கணும். ஓகே, அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? குட் யூஸ் பண்ணுவோம். இல்ல ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி கேட்பீங்க? நீ அங்கே போக முடியுமா? கேள்வி எதுல ஆரம்பிக்கும்? குட்ல தான் ஆரம்பிக்கும் இல்லையா? குட் போட்டாச்சு. சப்ஜெக்ட் என்னது? நீ. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? யூ போட்டாச்சு. அடுத்து என்ன வரணும்? வெர்ப் எது? போறது. அதுக்கு இங்கிலீஷ் என்னது? கோ. அங்கே அப்படின்னா என்னது? தேர். அவ்வளவுதான். could you go there? நீ அங்க போக முடியுமா? could you go there? நீங்க அங்க போக முடியுமா? இன்னும் ப்ளீஸ் சேர்த்து எப்படி சொல்லலாம்? could you please go there? could you please go there அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஓகே, அப்போ இந்த குட் அப்படிங்கக்கூடிய வார்த்தை வந்து ரொம்ப பணிவா கேள்வி கேட்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஈஸியா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் யூஸ் பண்ணி இவ்வளவுதான் இருக்கு. ஸோ குட் அப்படிங்கிறது ஒரு முடிந்தது, முடியவில்லை, அதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ கேள்வி கேட்கறதுக்கு ரொம்ப பணிவா கேட்கறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? இந்த குட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ரைட். இப்போ உங்களுக்கு ஒரு 3 எக்ஸசைஸ் மட்டும் கொடுக்குறேன், அதுக்கடுத்து ஹோம்ஒர்க். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. நான் உனக்காக காத்திருக்க முடிந்தது. என்னால உனக்காக வெயிட் பண்ண முடிஞ்சிச்சு. நான் உனக்காக காத்திருக்க முடியவில்லை. நீ எனக்காக காத்திருக்க முடியுமா? ஓகே, அவ்வளவுதான். சோ இது வந்து பணிவா கேள்வி கேட்கறது. இது வேற செக்ஷன். முதல்ல இந்த ரெண்டுத்துக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். எப்படி சொல்லுவீங்க? நான் உனக்காக காத்திருக்க முடிந்தது. சப்ஜெக்ட் என்னது? ஐ. வெர்ப் என்னது? காத்திருக்கிறது. ஓகே, சோ ஐ. இல்ல ஆன்சர் சொல்லிட்டே வாங்க. ஐ குட். வெர்ப் என்னது? வெயிட். உனக்காக அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஃபார் யூ. அவ்வளவு. வாசிங்க. ஐ குட் வெயிட் ஃபார் யூ. நான் உனக்காக காத்திருக்க முடிந்தது. ஓகே, இப்போ நெகட்டிவ்ல சொல்லணும். நான் உனக்காக காத்திருக்க முடியவில்லை. என்னால உனக்காக வெயிட் பண்ண முடியல. ஓகே, உங்க ஃப்ரெண்ட் வந்து உங்களை ஒரு இடத்துல வெயிட் பண்ண சொல்றாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டீங்க, வெயிட் பண்ண முடியலன்னு சொல்லணும். நான் உனக்காக காத்திருக்க முடியல. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். ஐ couldn't wait for you. I couldn't wait for you. நான் உனக்காக காத்திருக்க முடியல. ஓகே, நெகட்டிவ்ல சொல்றதுக்கு நாட் சேர்த்திருக்கோம். நெக்ஸ்ட், நீ எனக்காக காத்திருக்க முடியுமா? நீ எனக்காக காத்திருக்க முடியுமா? ரொம்ப பணிவா கேள்வி கேட்கறதுக்கு என்ன செய்வீங்க? குட்ல தான் நம்ம கேட்கணும் இல்லையா? குட் போட்டாச்சு. அடுத்து என்ன வரணும்? சப்ஜெக்ட். குட் யூ. அந்த குட்டை மட்டும் முன்னாடி போடுவோம், அவ்வளவுதான். ஓகேவா? இங்க வந்து சப்ஜெக்ட் நீன் இருக்கு. குட் யூ வெயிட் ஃபார் மீ? எனக்காக இருக்கு. ஓகே, could you wait for me? நீ எனக்காக காத்திருக்க முடியுமா? could you please wait for me? நீ எனக்காக காத்திருக்க முடியுமா? சோ எப்படினாலும் கேட்டுக்கலாம். ஓகே, சோ பணிவா கேட்கிறதுக்கு நீங்க could யூஸ் பண்ணலாம். ஓகே, யாருக்கா சந்தேகம் இருக்கா? இந்த could யூஸ் பண்றதுல ரொம்ப ஈஸியா இருந்தது இல்லையா? சோ நீங்களும் could யூஸ் பண்ணி நல்லா பேசி எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க.
ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓகேவா? இந்த மாடல் வெர்ப் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? கேன் பார்த்தோம், குட் பார்த்தாச்சு. ஓகேவா? இதே மாதிரி நான் எல்லா மாடல் வெர்ப்ஸும் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, இப்போ உங்களுக்கு ஈஸியான ஹோம்ஒர்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, உங்களுக்கு ஈஸியான கேள்வி தான் கொடுத்திருக்கேன். என்னால் கிரிக்கெட் விளையாட முடிந்தது, என்னால் கிரிக்கெட் விளையாட முடியல. ஓகே, அதாவது நான் கிரிக்கெட் விளையாட முடிந்தது, நான் கிரிக்கெட் விளையாட முடியவில்லை, அதான் இதோட அர்த்தம். ஸோ கரெக்டா உங்களோட ஆன்சர் வந்து நீங்க கமெண்ட்ல போட்டுருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் நான் உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ரைட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே ரைட், உங்களோட ஆன்சர் வந்து மறக்காம காமெண்ட்ல போட்டுருங்க. பிராக்டிஸ் அப்படிங்கிறது அவ்வளவு அவசியம். இங்கிலீஷ் வந்து நீங்க சூப்பரா பேசுறதுக்கு ஒரே ஒரு டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். எப்ப நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எப்போ நீங்க ஆரம்பிக்கிறீங்களோ நிச்சயமா உங்களால பேச முடியும். பட் அதுக்கு நான் உத்தரவாதம், அதாவது கான்செப்ட் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, நீங்க வந்து அதை பேசி பிராக்டிஸ் பண்ணணும், எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க. எல்லா ஸ்கில்லுமே டெவலப் ஆகும். ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங், லிசனிங் எல்லாமே வந்து டெவலப் ஆயிடும் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா. ஓகேவா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.